நண்பர்களே, இதுவரையிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆற்றிய நற்பணிகளை பற்றி மிக தெளிவாக கவிதை வடிவிலும் பேச்சு வடிவிலும் எடுத்து கூறப்பட்டது. அதேபோல தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நமக்கு என்னென்ன பணிகளெல்லாம் ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக குறும்படத்தின் மூலமாக விளக்கப்பட்டது. அதையெல்லாம் விடுத்து நாம் இப்பொழுது பேசுவதற்கு எதுவும் இல்லை. இருப்பினும் சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது திராவிட மாடல் அரசு என்ன, திராவிட மாடல் என்றால் என்ன என்றெல்லாம் கேலிக்கூத்து பேசுபவர்களுக்கு திராவிட மாடல் அரசு என்பது, திராவிட மாடல் என்பது என்னவென்று இன்று புரிந்திருக்கும். காரணம், இந்த வள்ளுவர் கோட்டம் சிதைந்து போன நிலையில் மாண்புமிகு முதல்வர்கள் கவனத்திற்கு சென்று அதை சரி செய்து இன்று மாற்றுத்திறனாளிகளை வைத்து இந்த விழா கொண்ட இந்த விழாவில் முதல் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளை திவ்யாங்கஞ்சன என்று கூறி வருகிறார்கள். அதாவது கோயிலில் உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்கு தான் லாய்க்கு. அது இல்லை. இன்று மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு பஞ்சாயத்து முதல் நகராட்சி வரை மாற்றுத்திறனாளிகள் இருந்து அவர்கள் அதிகாரத்தை செலுத்த இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக சட்டம் இயற்றியதுதான் இந்த தமிழக அரசு. இதுதான் திராவிட மாடல் அரசியல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு அறிவிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. 2021 நானும் தீபக் சாரும் போய் மாண்புமிகு முதலமைச்சரோட பேசும்போது அந்த செகண்ட்லேயே அவருடைய உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு இதை இப்போ வர்ற எலெக்ஷனில் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். தீபக் ஞாபகம் நினைக்கிறேன். அப்போ அந்த அதிகாரிகள், சார் எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சிச்சு, அடுத்ததில் முடியும் அப்படின்னு. அது வரைக்கும் மாண்புமிகு முதல்வர்கள் நமக்கு காத்து கொண்டிருந்தார்கள். தக்க தருணம் வந்த உடனே நமக்கு செய்திருக்கிறார். அதனால் எலெக்ஷனுக்காக செஞ்சாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் பதில், எலெக்ஷனுக்காக அல்ல. இன்றைக்கி நாங்கள் விழா நடத்துகிறோம், எலெக்ஷனுக்காக விழா அப்படிலாம் சொன்னால் யாரும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா 2019 பல மாற்றுத்திறனாளிகள் அதை இன்டலெக்சுவல் குரூப்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, தீபக் இந்த இப்போ மேடையில் இருக்கார், தீபக் இருக்காங்க, ஜான்சி மேடம் இருக்காங்க. 2019 மாற்றுத்திறனாளிகள் வெளியே சென்று, அதாவது ஓப்பனாக இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்றையே துவங்கியது தானே ஒழிய, இன்று மாண்புமிகு முதல்வர்கள் எங்களுக்கு 1000 ரூபாயில் 1500 ஆக்கிட்டாரு அல்லது இந்த எங்களுக்கு உள்ளாட்சியில் இடம் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நாங்கள் 26 வேலை செய்ய போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம், தொடர்ந்து செய்வோம். காரணம், இந்த தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர்களும் மாற்றுத்திறனாளிகளுடன் நிற்பதினால் நாங்கள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து எங்களது பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்ய மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்களது பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கும் நாங்கள் மாண்புமிகு முதல்வரோடும் மற்ற அமைச்சர் பெருமக்களோடும் தொடர்ந்து பணியாற்றுவோம். எனவே இந்த விழா இன்னைக்கு மட்டும் இல்லை. நாங்கள் 2024 தேசிய பார்வையற்றவர்களுடைய பொதுக்குழு மதுரையில் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள். அந்த பொதுக்குழுவிலேயே முதலில் 6 தீர்மானங்கள் தமிழக அரசையும் மாண்புமிகு முதல்வரையும் பாராட்டி எடுத்த விழா, பாராட்டி நடத்தப்பட்ட பொதுக்குழு. அதனால் இது யாரும் இது அரசியலுக்காக இல்லை, மனப்பூர்வமாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை வாழ்த்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள், அரசுக்கு துணை நிற்பார்கள். நன்றி, வணக்கம்.